السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال النبي صلى الله عليه وسلم: كل مولود يولد على فطرة الإسلام إنما يحبدانه أو ينصرانه أو يمجسانه أبواه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிடும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அருட்கொடைகளை வேண்டி நிறைய துஆ செய்கிறோம். துஆவின் வழியாக நம் பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறோம். அவைகள் நடத்தி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், அழுகிறோம், தொடர்ந்து துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அதை எப்படி நாம் நன்றி செலுத்துகிறோம், அவன் கொடுத்த நிஅமத்துகளை எப்படி பராமரித்து வருகிறோம் என்பதில் பாராமுகமாக இருந்து விடுகிறோம். வாழ்க்கையில் பல நேரங்களில் கேட்ட துஆக்களை இது நடந்திருக்கிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்பதில்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கம், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, செல்வத்தை கொடு, செல்வாக்க கொடு, குழந்தை பாக்கியங்களை கொடு. இந்த கேட்கிற துஆ அது நடந்ததா என்று ஒரு பரிசோதனை செய்து பார்ப்பது ஒரு மூமினுக்கு அவசியம். நம்முடைய துஆக்களினால் மட்டுமே ரப்புல் ஆலமீன் நமக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி ஏராளமான நாம் யோசிக்காத நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனிலே ஒரு வாக்குறுதியும் அல்லாஹ் சொல்வான், பெற்ற நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் லஅஸீதன்னகும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தருவேன். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் தலையாயமானது குழந்தை செல்வங்கள். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, யாருக்காக வாழுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எல்லாம் குழந்தைகளுக்காக. இந்த குழந்தைகளுடைய விஷயத்திலே அமானிதம் என்பதை கவனத்தில் கொண்டு
நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற பொழுது ஒரு சிறந்த அல்லாஹ்வின் அடியார்களை உருவாக்கி விட்டு போக வேண்டும். இதுதான் கடமை. நான் தொழுகிற மாதிரி என் புள்ள தொழுகணும். நான் அல்லாஹ்வை பயப்படுவதை போல என் பிள்ளைகளும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். துனியாவுடைய தேவைகளை மட்டுமே முடித்து வைக்கிற வேகத்தை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்கணும், நாம அல்லாஹ் இல்ல, நம்ம நல்லவா பத்திரமா பிள்ளைகளை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுறக்கூடாது. நாம அல்லாஹ் இல்ல. நாம் எப்படி வந்தோமோ அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை பார்க்கிறான். வழிகாட்டும் பொறுப்பு தான் நமக்கு. எனவே ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான கடமை அவர்களுக்கு உச்சபட்சமான அறிவையும் ஞானத்தையும் கல்வியையும் தந்திட வேண்டும். இன்னைக்கு 10th ரிசல்ட், +1 ரிசல்ட், நிறைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை மனதார வாழ்த்தி ஊக்கப்படுத்தி இன்னும் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் வழிகாட்டுவதோடு அல்லாஹ்வோடு நம்முடைய குழந்தைகள் எந்த அளவு தொடர்பில் இருக்கிறார்கள். இது மார்க்குக்கான பரீட்சை, அவ்வளவுதான். ஃபெயில் ஆயிட்ட உடனே அவர்கள் சூசைட் செய்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கம் படிக்கலன்னு அர்த்தம். அந்த பக்குவத்தை நாம் தரவில்லை என்று அர்த்தம். வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. இன்னும் சொல்ல போனால் தோற்றவன் இனிமேல் தோற்காத வெற்றியை நோக்கி அவன் பயணிப்பான் என்ற உற்சாகம் அது. ஆனா என்ன துனியா நடக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையும் தௌஹீதின் மார்க்கத்துல தான் பிறக்குது. இயற்கை மார்க்கமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் தான் பிறக்கிறது. அவர்களை யஹூதிகளாக மாற்றுவதும் நஸ்ரானிகளாக மாற்றுவதும் நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவதும் அவர்கள் பெற்றோர் தான். அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தைகளை அமானிதமாக அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிறான். அவர்களை போதிப்பதின் வழியே வழிகாட்டுவதின் வழியே நல்லவர்களாக உருவாக்கி விடுவது தாய் தகப்பனுடைய மிக பெரும் கடமை. வெறும் ஸ்கூல் படிப்பு, வெறும் காலேஜ், வெறும் பணம் சம்பாதிக்கிறது, இதை மாத்திரம் காட்டிவிட்டால் அவர்களினால் என்ன தீமை ஏற்படுமோ அதை நாம் வாடும் காலத்திலேயே அனுபவித்து விடுவோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அப்படித்தான் 90% போயிட்டு இருக்கு. சின்ன வயசுலதே சொல்லிக் கொடுக்கணும், நல்லா படி, நல்லா சம்பாதிக்கணும், நீ கார் வாங்கணும், பெரிய ஆள் ஆகணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், தொழுக வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும், நீ ஒரு மூமினாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிய வேண்டும், உடன் பிறந்தவர்களோடு நட்புறவோடு வாழ வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும், சாப்பிடுகிற குடிக்கிற பானங்கள் ஹலால் ஹராமாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சிகள் தான் நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிற நிரந்தர சொத்து இம்மையிலும் மறுமையிலும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா குழந்தையும் எல்லா காலத்திலையும் இப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தை ஃபதுலை ஒட்டகத்துல முன்னாடி உட்கார்ந்திருக்கார். ஹதீஸ்ல வருது, ஹஜ் என்ற புனிதமான யாத்திரையில் அந்த சிறுவனை அழைத்து செல்லுகிற பொழுது சிறுவர்களுக்கே உண்டான அந்த பழக்கம், வேடிக்கை பார்க்கிறார். அதிலும் குறிப்பாக பெண்களை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சிறுவருடைய கண்களுக்கு மத்தியில இப்படி வைக்கிறாங்க, நீ அந்த பக்கம் பார்க்காத, இந்த பக்கம் பார்க்காத. பயிற்சி, பார்வை எப்படியோ அப்படித்தான் அவருடைய வார்ப்பும் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல போனா குழந்தைகள்கிட்ட தான் விளையாடல். அதை பெற்றோர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். என் பையன் ரீல் போட்டிருக்கான், இந்த தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒன்று நடத்தி ஜூனியர் போட்டிகளுக்காக குழந்தைகளை கொண்டு போய் விடுவதில் மூமின்கள் சிலாகித்து பேசுவதை பார்க்கிறோம். என் புள்ள பயங்கரமா பாடனா ஆடனா, ஆனால் அதனுடைய விஷத்தன்மையை இந்த சமூகம் உணர்வதில்லை. குழந்தைகள்
இயல்பானவர்கள், யதார்த்தமானவர்கள். அவங்கள பாட சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அந்த பாடல்களில் காமம் வழிகிற பொழுது இந்த நடுவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அது வரலையே, இன்னும் அது வரலையே. வராத ஒரு குழந்தைக்கு வரவழைத்து காட்டுகிற ஒரு கொடூரம் சமூகம் ரசிக்கிறது. அதே ரசனையோடு நடனமாடம் வைத்து அதிலே பரிசு பெறுகிற பொழுது உலகத்தில் பெற முடியாத சாதனையை தன் பிள்ளைகள் பெற்றுவிட்டதாக சந்தோஷப்படுகிறார்கள் பெற்றோர்கள். அதெல்லாம் என்ன தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாடியே என் குழந்தைகளை நரகவாதிகளாக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மூமின்களே, குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் இந்த சுட்டின்னு சொல்லுவாங்களே இல்லையா, விளையாட்டு ஜாமான சுட்டி, அதெல்லாம் மறந்தே போச்சு. அதெல்லாம் இல்லை. எல்லா கேமும் போன்ல இருக்கு. நல்ல காஸ்ட்லியான போனையும் வாங்கி கொடுத்துட்டோம். கண்கள் பாதிப்பு அடைவதோடு மட்டுமல்லாமல் சிந்தனைகளும் பாதிப்படைகிறது. சோர்வுற்று விடுகிறார்கள். படிப்பின் மீதோ ஓதுவதின் மீதோ ஆர்வம் இல்லாத சோம்பேறி குழந்தைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் சுயமாக எல்லாவற்றையும் தேடிக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளை முடக்கவாத நோயில் பாதிக்கப்பட்டவர்களை போன்று எதையும் அறியாதவர்களாக விட்டு போகிற அவல நிலைதான் இன்றைய பெற்றோர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிதர்சனமான ஒரு துன்பம். அது படிச்சா நல்ல மார்க் வாங்கினா வேலைக்கு போக மாட்டேங்கிறான், தொடர்ந்து நோய், பலகீனமானவன், அவன் திருமணத்திற்கு தயாராக இல்லை. எந்த பிள்ளைகள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்களோ அப்படின்னு நினைப்பு தாண்டி அவர்களுக்கு பக்கபலமாக பெற்றோர்கள் இயங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த கலாச்சார சீரழிவின் பின்னணியில் நிறைய உருவாக்கி விட்டோம் மூமின்களே. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பிறக்கிற குழந்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் பிறக்குது, நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. அவர்களை யூதர்களாக நஸ்ரானிகளாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர்கள். அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீங்க பணத்தாசையை ஊட்டி வளர்த்தால் பணப்பேயாகத்தான் அவன் உருவாகுவான். காமத்தையும் இச்சையையும் ஊட்டி வளர்த்தால் அதனுடைய விளைவுகள் தான் அவர்களிடத்தில் வெளிப்படும். எல்லா தப்பையும் நாம செஞ்சு வச்சுட்டு என் பையன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை என்று வாதிடுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றான், அல்லாஹ் எந்த மார்க்கத்தில் அவர்களை பிறக்க வைத்தானோ அதே மார்க்கத்தில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கான அடிப்படை அல்லாஹ்வுடைய கல்வியை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அந்த குழந்தை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். துஆக்கெல்லாம் இருக்கா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், இன்னா லில்லாஹ். இது விளையாட்டை போன்று அவர்களுடைய நாவுகளில் நடமாட விட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றை அனுபவிக்கிற பொழுதும் நான் இல்லை மாஷா அல்லாஹ், நான் இல்லை இன்னா லில்லாஹ், அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான் என்ற இந்த ஈமானிய உணர்வு பிஞ்சு மனதில் பதிக்க வைப்பது தாய் தகப்பனின் கடமை. இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே, நேரம் இல்லையே. நாங்க ஒரு வருஷம் முழுவதும் ஸ்கூலுக்கு போனவன் 350 மார்க் எடுக்கிறான், ஒரு மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதினவன் 420 மார்க் எடுக்கிறான். இது என்ன விதமான கல்வி? இதில் என்ன வெற்றி தோல்வி இருக்கிறது? படித்தவனுக்கும் நடைமுறை வாழ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் காலத்தால் அழியாத ஒரு மார்க்கம், ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீப். அதனை கையில் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் பேசுகிறான். அந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களில் நல்ல விளைவுகளை உருவாக்கும். காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். நமக்கு ரொம்ப சிரமமான விஷயம் தான். குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புறதா டியூஷன் பாதிக்கும், இப்ப ஸ்கூல் பாதிக்கும். எக்ஸாம் வந்துருச்சு, மதரசா போகாத, எக்ஸாம் டைம் தொழுகாத, எக்ஸாமா ஜும்மாவா, ஜும்மாவை விட்டுரு. பிறகு அவர்களுடைய மனங்களில் என்ன பதியும் தெரியுமா? மார்க்கம் 2ஆம் நிலையில் தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் எங்க சொல்லி கொடுத்திருக்காரு. எக்ஸாம் நடத்துகிறா, ஜும்மாவுக்கு போயிடாத.
எக்ஸாம் டைம் மதரசாக்கு போகாத, எக்ஸாம் டைம் நீ நிறைய படி, ஓடாத. இது என்ன விதமான வார்ப்புகளை நாம் முன்னெடுத்திருக்கிறோம்? சரி, எக்ஸாம் டைம் 3 நேரம் சாப்பிடாத சொல்லுங்க. அவங்க அம்மா வச்சு கொடுக்குது, ஹார்லிக்ஸா கொடுக்குது, பையன் படிக்காம. என்ன படித்து என்ன தகுதிக்கு வந்து விட்டார்கள்? மூமின்களே, இந்த மார்க்கின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிற கல்வி எல்லாம் படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இதை மட்டும் வச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைச்சிருமா? அவன் எல்லாம் எடுத்துட்டு பெருமையா போறான். ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட், அழகா எழுதுறதுல ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், எல்லாம் தூக்கி போடுறான். அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறான், திருன்னு முடிக்கிறான். அப்ப இந்த நம்பர்ல வேஸ்ட். உலகம் எப்படி அது ஏமாற்றுகிறது என்பதை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? லாஸ்ட் பெஞ்சு எந்த மார்க்குமே எடுக்க மாட்டான். ஆனா அவனுக்கான சில அனுபவம், அவனிடம் இருக்கக்கூடிய வேகம் அவனை ஒரு கம்பெனியில மேனேஜர் ஆக்கிறது. இதுதானே நடப்பு. எனவே நிஜ வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவதற்கான ஒரே வழி அல்லாஹ்விடம் குழந்தைகளை ஒப்படையுங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களுடைய குடும்பத்தார்களை, உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா எந்த கல்வியின் வழியே அவர்கள் நரகத்திற்கு போகாமல் இருப்பார்களோ, அவ எங்க இருந்தாலும் சரி, மதுவின் வாடை தனக்கு ஹராம் என்பதை அவனுடைய உள்ளம் அவனுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா? திருடிடக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, ஏமாற்றி பிழைக்க கூடாது, மோசடித்தனம் செய்யக்கூடாது, விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்களை செய்துவிடக் கூடாது. அப்படின்னா ஒரு தந்தை மகனின் பின்னால் நடந்து கொண்டு இருக்க முடியுமா? மகனின் பின்னால் நடந்து கொண்டு இருக்க முடியுமா? அந்த பாழிய பருவத்தில் தருகிற அறிவு, கல்வி, ஞானம் அவர்களை பக்குவப்படுத்திவிடும். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். அந்த கல்வியை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். மூமின்களே, வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் நீங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு மார்க்கம் நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாம் புனிதமான ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இந்த ஹஜ் என்ற அமலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மாமனிதர் யாருன்னு கேட்டா, நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 5000 ஆண்டு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். உலகம் அவரை பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பேச வைக்கிறார். ஒரு குடும்பம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், குழந்தை. இவங்க இல்லாம ஹஜ் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம் இது. அவர் ஏற்படுத்திய ஒரு மார்க்கம். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் நான் பயணிக்க வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கலந்திருந்த எல்லா கலவைகளையும் அப்புறப்படுத்தி, இதுதான் பரிசுத்தமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். அதுல நாம் நடைமுறை படுத்துகிற திருமண வாழ்வு, எப்படி பெண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், அந்த வரிசையில நிக்காஹ்வுடைய பிரதானமான ஒரு சட்டம் மகர் கொடுப்பது. எல்லா நபிமார்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட இறை தூதர். ஒரு சமுதாய போராளியாக வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஒருவனை தண்டிக்க போய் அவன் இறந்து விட்டான். விளைவு என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து தப்பித்து மதீனுக்கு ஓடுகிறார்கள். ஓடிய இடத்தில் 2 பெண்களின் வழியே அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தார். போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆட்டு இடையர்கள் எல்லாம் ஆடுகள் மேய்த்து விட்டு அங்க இருக்கிற ஒரு கிணற்றுக்கு வருகிறார்கள். நல்ல பெரிய பெரிய பாறை, அதையெல்லாம் எடுத்து ஆடுகளுக்கு நீர் இறைத்து விட்டு பாறையை மீண்டும் பொருத்தி விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்.
அந்த இடத்துல 2 வயதுக்கு வந்த பெண்கள் தங்களுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டு இயலாமையினால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப நல்ல துடிப்போடு சமூக எண்ணத்தோடு இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் மெதுவா போய் கேட்கிறாங்க, நீங்க ஏமா நிக்கிறீங்க? ஆமா, அவங்கள ஆம்பளைங்க வருவாங்க, பாறையை நிறுத்துவாங்க, தண்ணீர் இறைப்பார்கள், ஆடுகளுக்கு கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். நாங்கள் பெண்கள் அவங்க ஆடுகள் குடித்து மிச்சமாக இருக்கிற நீரை எங்களுடைய ஆடுகளுக்கு புகட்டி விட்டு நாங்கள் வீடுகளுக்கு செல்லுவோம். கேட்டுக்கிறாங்க, நீங்க யாரு என்ன? நாங்கள் கண் பார்வை இழந்த ஒருவரின் மகள்கள் எல்லாம் கேட்டுட்டு நல்ல பலசாலி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையை அகற்றி நீர் இறைத்து அந்த பெண்களுக்கு தருகிறார்கள். ஆடுகளுக்கு நீர் புகட்டிய பிறகு விரைவாக சென்று விடுகிறார்கள். குர்ஆனுடைய வரலாறு. அந்த வீட்டில் இருக்கிற தந்தை யார் என்று சொன்னால் நபிகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்கிறார். அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் எடை மோசடியை மிக மிக தைரியத்தோடு செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவங்க வாங்கும் போது சரியா அளந்து பார்த்து வாங்குவாங்க, ஆனா கொடுக்கும் போது அது இன்னைக்கு இருக்கா இல்லையா? என்ன கம்ப்யூட்டர் மிஷினா இருந்தாலும் சரி, இந்த ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்தா 1 கிலோ எவ்வளவுதான் இருக்கும்? அது தெரிந்தது. ரேஷன் கடையில் இப்படி செய்யறான்னு தெரிஞ்சது. மளிகை கடையில அவர்களுடைய வியாபார யுக்தி என்னன்னா, மற்ற கடைகளை விட இங்கு பொருள் விலை குறைவு, ஆனால் எடை குறைவு என்பதை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். சிலதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். 1 கிலோ பழம் வாங்குறோம், 1 கிலோ பழம் 50 ரூபான்னு சொல்றாங்க, சரி வைங்கிறோம். ஒரு கூடையில் எடுத்து வைக்கிறாரு. 1 கிலோ இருக்குமா? 800 கிராம் இருக்குமா? சொல்லுங்க. கூட 100 கிராம் போயிடும். அதையெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம், ஆனால் அவர் கவனிப்பார். ஒவ்வொரு முறையும் 100 கிராம் என்பது அவருக்கான லாபங்கள். இந்த எடை மோசடி என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் நவீனமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எச்சரிக்கிறான், எடை மோசடி செய்த ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறேன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது வியாபாரிகளுடைய மிகப்பெரிய தந்திரம் அல்லது வியாபார நுணுக்கம் என்று நினைப்பார்கள். எப்படி தலையில கட்டிட்டோம்ல, 800 கிராம் கொடுத்துட்டு 1 கிலோவிற்கான பணத்தை பெற்றுக்கொண்டோம். இப்படி ஒவ்வொன்றிலேயும் 200 கிராமனுடைய லாபம் என்பது என்னுடைய திறமை என்று நினைக்கிறார்கள். நரகத்திற்கான முன்பதிவு அது. அந்த சமுதாயத்தை திருத்த போனார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். பார்வை இழந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் ஆடு மேய்த்து விட்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற பொருளாதாரத்தை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். வந்த பெண் பிள்ளைகள் சொன்னார்கள், தந்தையே, ஒரு நல்ல ஆண்மகனை நாங்கள் பார்த்தோம், நல்ல ஆண்மகனை பார்த்தோம். விஷயங்களை சொன்னார்கள். இத்தனை ஆம்பளைக்கு ஆடு மேய்ச்சிட்டு வந்து அவங்க ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். ஏன் நாங்கள் பலகீனமானவர்கள் என்ற பரிதாபம் கூட பெறவில்லை. ஆனால் ஒரு வெளியூர் வாசி எங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு அப்படின்னவன நபிமார்களின் பண்பல்லவா, உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரி, அநேகமா வெளியூருக்காரா தான் இருக்கும், அவரை போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த பெண் பிள்ளைகள் தான் போறாங்க. ஒரு பிள்ளை போய் அவரை அழைத்து வர போகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து எங்களுடைய தந்தை உங்களை அழைத்து வர சொன்னார்கள். குர்ஆன் இந்த வரலாற்று அருமையா பேசுது. சரி, நான் வெளியூருக்காரன், உங்க வீடு தெரியாது, நீங்கள் வழிகாட்டுங்கள். அந்த பெண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போய்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு கல்லை தூக்கி போட்டார். யார் மேல? முன்னால் செல்லுகிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளின் மீது. அந்த பெண் திரும்பி பார்த்து சொன்னாங்க, நீ பின்னாடி இருந்து வழிகாட்டுமா. எவ்வளவு பாடங்களை குர்ஆன் சொல்லுகிறது. நீ முன்னால் போய் வழிகாட்ட வேண்டும், ஆனால் அது வேண்டாம், நீ பின்னால் இருந்து. எப்படி பின்னாடி இருந்து வழிகாட்டுறது? கல்ல போட்டுட்டே வா. கூகுள் மேப் அன்னைக்கே வந்துருச்சு. பின்னாடி இருந்து கல்ல போட்டுட்டே வா. ஏன் ஒரு நபியாக வரப்போகிற இளைஞருக்கு இந்த ஒரு உணர்வு? மூசா அலைஹிஸ்ஸலாம் கணித்தார்கள், பயணத்தில் பெண்ணோடு பயணிக்கிறோம், பார்வைகள் தாறுமாறாகலாம்,
விபரீதமான விளைவுகள் உருவாகி விடலாம். என் கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வளவு கடினமா சொன்னாங்க. இந்த பார்வை இருக்கிறது, பார்வை அது சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது சஹமும் மஸ்மூமும் மின் சிஹாமி இப்லீஸ், ஷைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளில் ஒன்று பார்வை. எல்லாமே நல்லா தான் ஆரம்பிக்கும், அது எங்கு போய் முடியும் என்பது தெரியாது. இவ்வளவு பேணுதலான மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண் கல்லை போட்டு வழிகாட்ட வீடு வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறார்கள், நீங்க யாரு என்ன எல்லாம் சொல்லிய பிறகு சொல்றாங்க, உங்களுக்கு உபகாரமா என்னுடைய மகள்களில் ஒருவரை நிக்காஹ் செய்து தருகிறேன். குர்ஆன் சொல்ற வரல. இப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரிதான் நிக்காஹ் செஞ்சுக்கலாம், ஆனா மகர் இல்லையே. எல்லா நபிமார்களும் பேணுதலோடு செய்த ஒரு மார்க்க கடமை மகர். இன்னும் மார்க்க தெளிவா சொல்லுது, ஒரு பெண்ணின் கன்னித்தன்மைக்கான கண்ணியமான விலைதான் மகர். அதை செலுத்துறதுல இன்னைக்கும் நாலேஜ் கிடையாது. ஏதோ 300 நான் வாழ்க்கையே கொடுக்க போற பெரிய மகரா? வாழ்க்கை கொடுப்பது உன்னுடைய விருப்பம், மகரை கொடுப்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதை புரியணும். இல்ல ஜமாத்துல கேட்பாங்களா மகர் எவ்வளோ, மகர் எவ்வளோன்னு கேட்கும் போது இந்த மாப்பிள்ளை சார்ந்தவர்களுடைய முகம் சுருக்குது. வரதட்சணை எவ்வளோன்னு கேட்டா எந்திரிச்சு ஓடிடுவாங்க. வெக்க பண்ணுமா இல்லையா? ஏன் இவ்வளவு பகிரங்கமாக சொல்லப்படுதுன்னா, மகர் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவளுடைய கன்னித்தன்மைக்கான ஒரு கண்ணியம். ஏன்னா நீ அவளோடு வாழ்ந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய விலை மதிப்பு போயிடும். பக்கம் வச்சே இல்லையா, நீ கொடு, மகர் கொடு, அவளுக்கான செக்யூரிட்டி டெபாசிட், பாதுகாப்பு முன்பணம் அது. உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒன்னு வச்சுக்குவோம், என்னிடம் தங்கி 8 ஆண்டுகள் ஆடு மேயுங்கள். யாருக்கு யாரு சொல்றா? மாமனார் மருமகனுக்கு சொல்றாரு. அப்படி ஒரு காட்சியை நம்ம வீட்டுல பார்க்க முடியுமா? மருமகன் சொல்றாரு, 1 மாசத்துக்குள்ள கார் வாங்கி கொடுத்துருங்க, நான் இந்த பைக் புக் பண்ணியிருக்கேன், 2 வாரத்துல எடுத்து கொடுத்துருங்க. தலைகீழ் மாமனார் சொல்றாரு, நிக்கா செய்வதாக பேசிக்கொண்டோம், இப்படி மகர் கொடுக்கணும். மகர் என்பது அல்லாஹ்வுடைய கடமை. உங்கள்கிட்ட காசு இல்ல, வெளியூரில் இருந்து ஓடி வந்திருக்கிறீர்கள், அதனால் என்னிடம் தங்கி 8 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறார். 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 10 ஆண்டுகள். நல்லா கவனிங்க, ஒரு நபி இன்னொரு நபியினுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் ஆடு மேய்த்து கொடுக்கிறார். அந்த ஆடு மேய்த்து கொடுத்ததை மகராக வைத்து அந்த நபியினுடைய மகளை மணம் முடிக்கிறார். மூசா சஃபூரா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய வாழ்வு பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானது இந்த மகரின் வழியாகத்தான். ஏன் தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை நெருங்குவதற்கு ஹலால் முத்திரை மகர். அது காசு பணம் மட்டும் பார்க்காத, அல்லாஹ் உன் மனைவி உனக்கு ஹலாலாக்கறக்கான வழி ஒண்ணு, அதிலிருந்து ஜனிப்பதும் நல்லதாகவே ஜனிக்கும். இப்ப என்ன செய்யணும்? மகர் விஷயத்தில் விழிப்புணர்வு வேணுமா இல்லையா? இவர் என்ன செய்யறாருன்னா, மகருக்காக 8 ஆண்டுகள் உழைக்கிறார். இன்னைக்கு அரபு நாடுகள்ல இருக்குல்ல, திருமணத்திற்கு உதவி அரசாங்கம் செய்யுது, பேங்க்ல லோன் தருது, வட்டி இல்லாத மகர் கடன். அதெல்லாம் கற்பனை செய்ய முடியுதா? ஏன்னா மகரை குறித்த விழிப்புணர்வு அந்த சமூகத்து பெண்களிடம் நிறைவாக இருக்குது. எவ்வளவுமா மகர் வேணும்? ஒரு 2 கோடி ரூபாய் மகர் வேணும். உடனே என்ன செய்யறான்? பேங்க்கு போறான். எனக்கு கல்யாணம் ஆகணும், 2 கோடி ரூபாய் மகரு, நீங்க லோன் கொடுங்க, ஹலால். அப்படி இருக்க வேண்டிய ஒரு சமூகத்தில் மகரை குறித்து கவலையே கிடையாது. அதை சொன்னதை நம்ம ஏத்துக்கணும். போடுங்க, ஒரு 3000 ரூபாய் போடுங்க. நீ அல்லாஹ்வுக்கு யாசகம் தருகிறீர்களா? ஒரு பெண்ணினுடைய எதிர்காலத்திற்கான முழு பாதுகாப்பு மகர். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்
இருவரும் பேசி முடித்து கொண்டு அவங்க சொல்றாங்க, நாம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், மாமனாரும் சொல்லுங்க மருமகனும், நான் பெண்ணு தர்றேன், நீ பெண்ணை கட்டிக்கோ, வல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாம் இருவரும் பேசி கொண்டதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறார்கள். ஆடு மேய்த்ததின் கூலியை மகராக கொடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தின் மகளை மணமுடித்துக் கொண்டு எகிப்திற்கு திரும்புகிறார்கள். வழியிலே நபியாக ஆக்கப்பட்ட வரலாறு குர்ஆன் சொல்லி முடிக்கிறது. உடனடியாகவோ தவணையாகவோ மகர் கொடுத்து விட வேண்டும். இன்னொரு சட்டத்தை மார்க்கம் சொல்லுது, மகர்லாம் தர முடியாது. சொல்றான் மகர்லாம் தர முடியாது, அல்லது மகர் பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டேங்கிறார், எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இப்ப என்ன ஆகும்? திருமணம் கூடும், அந்த நிக்காஹ் நடந்துரும், ஆனால் இவர் மகர் கொடுத்தே ஆக வேண்டும். எப்படி கொடுக்கிறது? அவருடைய அந்த பெண் இருக்காளா இல்லையா, அந்த மகர் மணப்பெண், அந்த பெண்ணை போன்று வயது ஒத்த அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த பெண்களுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தார்களோ அந்த மகரை கொடுக்கும்படி நிக்காஹ் கமிட்டி அவரை வற்புறுத்த வேண்டும். எந்த இடத்திலேயோ மகனுக்கு மன்னிப்பு கிடையாது, தரமாட்டேன் சொல்ல மாட்டேன், மார்க்கத்தில் இடம் கிடையாது. ஆனால் பெருந்தன்மையான ஒரு இடம் இருக்கிறது. மணமகள் சொல்லுகிறாள், எனக்கான உரிமை மகர் வேண்டாம் அப்படின்னா அது ஓகே. அது யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? பலவந்தப்படுத்தி அல்ல, நிர்பந்தப்படுத்தி அல்ல. அவளே சொல்ற, இவ்வளவு நல்ல மாப்பிள்ள, இவ்வளவு போட்டு செய்யறாங்க, சொந்தமா வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க, எனக்குன்னு மகர் பர்சனலா ஒண்ணு வேண்டாம், அதை நான் விட்டு தருகிறேன். அவள் சொல்லிவிட்டால் அதற்கு அனுமதி இருக்கு. இந்த இடத்துல புரியணும், ஒரு பெண்ணுக்கான முழுமையான உரிமை அவளுடைய பெற்றோர்களுக்கு கூட அதை தீர்மானிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய ஒரு ஆணைதான் மகர். அதுல அவளுக்கு அல்லாஹ் விருப்பம் கொடுத்திருக்க. கேளு, நீ கேளு. ஒரு பெண்ணு ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த நிக்காஹ் நடக்கணும்னா எனக்கு 10 பவுன் மகர் கொடுத்தாதான் நான் ஓகே சொல்லுவேன். இப்ப என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, கொடுத்துதான் அவளுடைய உரிமை. எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கும் அவளுக்கு உரிமை இருக்கிறது. இது அவள் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆணை என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. முஃமின்களே, இந்த மார்க்கத்தை தான் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலாக ஏற்படுத்தினார். திருமணங்கள்ல கவனிக்கப்படாத இன்னொரு விஷயம் என்னன்னா சாட்சிகள். இந்த சாட்சின்னு எதுக்குங்க வைக்கிறாங்க? சொல்லுங்க, எதுக்கு வைக்கிறாங்க சாட்சி? எதுக்கு சொல்லுங்க? பேங்க்ல போய் சாட்சி கையெழுத்து போடுறாங்கல்ல, போட்டுருவாங்களா? சும்மா போட்டுருவீங்களா? ஹவுஸ் லோன் வாங்குறாரு, 2 சாட்சியை கூட்டிட்டு வான்னு சொன்னா மச்சான் நம்மளை கை விட்டுரு, ஏன்னா அவன் கட்டலைன்னா பொறுப்புதாரியை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் சாட்சிகள். ஆனா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் எப்படின்னா, சபையில் உட்கார்ந்தா சாட்சி எங்கன்னா இப்படி திரும்பி பார்க்கறது, மச்சான் சாட்சி கையெழுத்து போடுங்க. அப்போ இஸ்லாத்திற்கும் இந்த சாட்சிக்கும் இவ்வளவுதான் மரியாதையா? யாரை பார்க்கிறோமோ அவனை சாட்சி. அவனும் நம்மளை வம்புக்கு நிற்கிறாங்களேன்னு மறுக்கிறது இல்லை. பெரிய சபையில நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த கையெழுத்து போட்டுட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆணும் பெண்ணும் அவர்களுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா நிகாஹ இல்லா பிஷுஹூத். இதுலயும் எவ்வளவு விளைவுகள் இருக்குன்னு பாருங்க. சாட்சி இல்லாமல் நிக்காஹ் செல்லுபடியாகாது. இப்ப இந்த சாட்சி எப்படி இருக்கணும்? ஷாஹிதைனி ஆகிலைனி பாலிகைனி ஹுர்ரைனி முஸ்லிமைன். முதல்ல அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களுக்கு சாட்சியாக முஸ்லிம் தான் இருக்கணும். குர்ஆன் சொல்லுது, வல யஜஅலல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா. எந்த இடத்திலேயும் ஒரு மூமினுக்கு ஆதரவாக நிற்கிற தகுதி காஃபிருக்கு இல்லை. அந்த தகுதியை இழந்துட்டாங்கிறாங்க. இது எங்க பிரச்சனை வரும் தெரியுமா? எல்லாம் படித்த ஜெனரேஷனு, அதனால நேரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் செஞ்சுக்கிறாங்க. பொண்ணும் கையெழுத்து போடுறது, மாப்பிள்ளையும் கையெழுத்து போடுறான். பொண்ணுக்கு ஜோசப்பு, மாப்பிள்ளைக்கு கோவிந்தசாமி. இப்ப நிக்காஹ் செல்லுமா? கவனிக்கிறது இல்லையே.
அதான் ஒரு மார்க்கம் எவ்வளவு அழகான திட்டத்தை தந்திருக்கிறது. சரிங்க, பிற சமுதாயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமணத்தில் பொண்ணு மாப்பிளையும் நெருப்பை சுத்த வச்சுட்டு ஆண்டவன் சாட்சியாக, அக்னி சாட்சியாக. ஆனா ஆண்டவனை சதாவும் பேசுகிற இஸ்லாம் சாட்சிக்கு ஆண்டவனவே வைக்கல. சாட்சிக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு பேசுற ஆள் என்னவா இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். அதனால 2 சாட்சிகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பருவம் எய்தியவர்களாக இருக்கணும், தகுதி உள்ளவனா இருக்கணும், அறிவுள்ளவனா இருக்கணும். 2 பைத்தியக்காரனை கூட்டிட்டு கையெழுத்து போட நான் சிரிச்சுட்டு எனக்கு கல்யாணம் கையெழுத்து போட்டு போயிடறான். நாங்க 2 சாட்சி வச்சு கல்யாணம் முடிச்சிட்டோம். கோயம்புத்தூர்லயே ஒரு பள்ளிவாசலும் ஒரு ரெடிமேட் ஜமாத் ஒன்று இருக்கு. யாரு போனாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதை கேட்பதற்கு கூட இங்கு ஒன்று திரண்ட சக்திகள் கிடையாது. ஒரு ஜமாத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்கிறாங்க. அங்க போனா கேட்கிற 5000 ரூபாய் கொடுத்தியான்னு. எல்லா ஜமாத்தோட சீல் இருக்கு, லெட்டர் பேட் இருக்கு, அடுத்த முன்னாடியே கட்டி வச்சிடறாங்க. இதுதான் சமூகம். மூமின்களே, 2 சாட்சிகள். அல்லாஹ் என்ன சொல்றான்? சாட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சின்னஞ்சிறு வயசு அவங்களுக்குள்ள கோபதாபங்கள் வருது, சண்டை வருது, ஒவ்வாமை ஏற்படுகிறது, அறியாமை இருக்கிறது. இப்ப இவங்களுக்கு யார் பஞ்சாயத்து பண்ணணும்? அந்த சாட்சி 2 பேர் வரணும். பொண்ணுக்கு கையெழுத்து போட்டவர் பொண்ணுட்டு பேசணும், மாப்பிள்ளைக்கு கையெழுத்து போட்டவர். அல்லாஹ் சொல்றான், இந்த சாட்சிகள் நல்லெண்ணத்தோடு 2 சிறிய தம்பதிகளை சேர்த்து வைப்பதற்காக அந்த எண்ணத்துல அவர் வந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். குர்ஆன் சொல்லுது. சாட்சிகள் ஏற்படும். நம்மளை கூப்பிட்டாங்கப்பா, இன்னைக்கு 1 2 பார்த்து பிரிச்சு வச்சிடணும். நிறைய பஞ்சாயத்துதாரிகள் கவனிக்கணும். பிரிச்சு வைக்கிறத சாதனையா நினைக்கிறாங்க. மொத்த சந்ததிகளின் சாபத்திற்கு ஆளாகும். அன்னைக்கு நல்ல வார்த்தை பேசி இதுல சேர்த்து வச்சிருக்கணுமா இல்லையா? சின்னஞ்சிருச்சுங்க, கோபத்துல ஏதாவது பேசிருச்சு, ஏதாவது நடந்துருச்சு, நீங்கள் பெரியவர்களாக சாட்சிகளாக இருந்து அவர்களை சேர்த்து வைக்க நிக்கணும். ஏமா வளரியா இல்லையா? வாழ முடியாதுங்க. நீ என்ன சொல்ற? வாழ முடியாது. 2 பேர் பிரிஞ்சுக்கோ. இந்த 2 பேரும் அடுத்தடுத்து மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள் அத்தனைக்கும் இந்த பிரித்து வைத்தவன் பாவியாகும். உன்னை பிரிச்சு வைக்கிறதுக்கா கூப்பிட்டாங்க? சேர்த்து வைப்பதற்குத்தானே. அந்த பிள்ளைக்கு அவசர புத்தி இருக்கு. இந்த பையன் நண்பர்களால் இயக்கப்படுறான், மெச்சூரிட்டி இல்ல. நீ ஒரு பெரிய மனிதனாக சாட்சிக்காரன். எந்த கல்யாணத்திலும் சரிங்க, எந்த பஞ்சாயத்திலும் இந்த சாட்சிக்காரன் வரவே மாட்டான். ஏன்னா அவன் மச்சான்னு சொல்லி மரியாதை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கையெழுத்து போட சொன்னாங்க, சபையை பார்த்தவொன்னே சந்தோஷமா இருந்துச்சு போட்டேன். முட்டாளுகளா இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு ஒரு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். 1000 காலத்து பயிர்னான். குர்ஆன் சொல்லுகிறது, சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழ வேண்டியது. இந்த வாழ்க்கை யார் கையில இருக்குன்னா 2 சாட்சிகளின் கையில் இருக்கிறது. இத பத்தி இதனுடைய வேல்யூ, இதனுடைய மரியாதை இந்த சாட்சிகள் உணர்ந்திருக்கிறார்களா? நான் தான் சொல்றேன், எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி மண்டபத்தை முடிவு பண்றான். கரெக்டா? துணிமணி எல்லாம் வாங்குறான், ஜுவல்ஸ் வாங்குறான், செருப்பெல்லாம் தேடுறான், எல்லாம் பண்றான். இந்த மகரும் சாட்சியும் சபையில தான் தேடுறான். இது அறியாமைன்னு சொல்றதா இல்ல முட்டாள்தனம் சொல்றதா? சொல்லுங்க. வாங்குற புது செருப்பை விடவா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தவறாகிவிட்டது? அப்ப யோசிக்கணும். என் பிள்ளைகளுடைய கல்யாணத்துல நான் யார சாட்சியா போட்டா என் பிள்ளைகளை சரியாக வழி நடத்துவார்கள். நீ கல்யாணத்துக்கு முடிவு பண்ணல, அப்பவே சாட்சிகளை முடிவு பண்ணணும். அவங்கள்ட்ட கேட்கணும், இவங்க 2 பேருக்கு நிக்கா பண்ணலாமா? உங்களை தான் நான் சாட்சியா போட போறேன், நாளைக்கு நல்லது கிட்டதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். இப்படி பேசுகிற சமூகம் எங்கே? அதான் சொல்றேன், எல்லாம் வந்து சபையில உட்கார்ந்து இமாம் சாட்சியாருங்க அப்படின்னா இப்படி பாக்குறது, இப்படி எவன் லூஸ் மச்சான் நீ போடு மச்சான், இதுக்கா சாட்சி? இது என்ன மார்க்கம் இது? அந்த ஆளு சொல்றாரு, வாழ்த்த வாழ்த்த வாழாட்டு நமக்கு என்ன, இதற்கா அவர் சாட்சி? இவரை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே. இவர்கள் ஹலாலான பாதையில் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நீ தான் சாட்சியாக இருந்தாய். அவர்கள் வழி தவறும் பொழுது நீ அந்த வேலை செய்தாயா? வழிகாட்டினாயா? தொடும்படி ஏவினாயா?
கணவனுக்கு கட்டுப்படு என்று சொல்லிக் கொடுத்தாயா? மனைவியை விட்டுக்கொடு, மனைவிக்காக விட்டுக்கொடு என்று உபதேசம் செய்தாயா? இதெல்லாம் சாட்சியுடைய வேலை. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி லெட்ஜர்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டா சாட்சி பயங்கரமான ஆளு. மோமின்களே, இந்த பாவத்திற்கான விளைவுகளை தான் நம்ம சம்பாரிச்சோம். இன்னைக்கு நடக்கிற சமூகத்தில் நடக்கிற அவலங்களுக்கு அறியாமல் அல்ல, மார்க்கம் தானே. என்ன மண்டபம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, நாங்கள் ஆடுவோம், டான்ஸ் போடுவோம். ஆனால் சாட்சியை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, மகரை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அல்லாஹோடு போராடுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். மோமின்களே, அதுக்கடுத்து அல்லாஹுடைய ரசூல் இந்த திருமண மஜ்லிஸ்களில் பாருங்க, குத்துபாங்கிறது என்னன்னு சொன்னா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகான உபதேசம். இப்ப அதையே நம்ம கண்டுக்கிறது போதுங்கம்மா, அவர் என்ன ஓதுறாருன்னு இருவனுக்கும் தெரியாது. அல்லாஹுடைய ரசூல் திருமண சபைகளில் பிரத்யேகமாக உரை நிகழ்த்தினார்கள். அதுல குர்ஆனுடைய 4 வசனங்கள் ஓதினார்கள். என்னது? தக்குவா சம்பந்தப்பட்ட வசனங்கள் மணமக்களுடைய நெஞ்சங்களில் பதிக்கப்பட்டது. மண்டபத்துல பாட்டு போட்டுட்டு அது பாட்டுக்கு கும்முன்னு அடிச்சுட்டு இருக்கு, இங்க இமாம் ஓதுறாரு. இது என்னங்க? இது சாராயத்தையும் சர்பத்தையும் மிக்சிங் பண்றதா? நாம் என்றைக்கு மார்க்கத்தை ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அப்படி ஆக்கி கொண்டோமோ எல்லா சோதனைகளும் நம்மை வந்து அடைந்தது. ஒரு திருமணத்தை இபாதத்துன்னு நடத்தணுமா இல்லையா? ஒரு ஆள் வர்றாரு, ஜும்மா தொழுகைக்கு நான் வர்றேன்னு வர்றாரு, அரக்கல் ட்ரெஸ் போட்டு வர்றாரு, ஒது செய்ய மாட்டேங்கிறாரு, கிணக்க பார்த்து 2 தக்பீர் கட்டிடுவார். சும்மா விட்டுருவீங்களா? சொல்லுங்க, சும்மா விடுவீங்களா? ஜும்மா என்பது ஏழைகளுடைய ஹஜ்ஜு. அது இப்படி மரியாதை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குளி, நறுமணம் பூசு, தாடி மீசையெல்லாம் சரி பண்ணிக்கோ, இது ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும். நேரமாகவே பள்ளிவாசலுக்கு வந்துவிடு. 4 ரக்காத்து தொழுகையை 2ஆக சுருக்கி தருகிறான் அல்லாஹ். உரைகளை கேளு, உபதேசம் பெறு. இதை எப்படி நான் கடைபிடிக்கிறேனோ அப்படித்தான் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நிகழும். நிக்காஹ்வுடைய பாதிப்புகள் தான் நமது பிள்ளைகளை அது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சமூகம் உணர வேண்டும். மோமியர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க சும்மா உட்கார்ந்து கல்யாணம் ஏற்றுக்கொண்டாயா, நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு போயிடாதீங்க. இதான் நல்ல 4 வார்த்தை மணமக்களுடைய காதுல படுற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா பயான்களில் வசீகரம் இருக்குன்னா, அதுவும் டைம் பாஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து பயான் பண்ணிருங்க சொல்றாரு. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல, அது வரைக்கும் பேசுங்க. இது யாரை கோமாளியாக்குறது சொல்லுங்க? மாப்பிள்ளையும் வந்திருக்க மாட்டான், அதற்கு நீங்க பயான் பண்ணுங்க. யாருக்கு பயான்? வாழ்க்கையை தொடங்க போகிற மணமகனுக்கு சில வார்த்தைகள் காதில் விட வேண்டும். அதான் குத்துபாங்கிறது. 4 வசனத்தையும் அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். எவ்வளவு பெரிய வார்த்தை பெருமானார் சொல்றாங்க. திருமணம் முடித்து விட்டால் மார்க்கத்தின் 3இல் 2 பகுதிகளை நீ நிறைவு செய்து விட்டாய். பெருவாரியான பாவத்தின் வாசல்கள் கல்யாணத்தின் வழியே அடைக்கப்பட்டுரும். ஃபல்யத்தகில்லாஹ ஃபி சுலுஸில் பாக்கி, 3வது பாகத்துல அல்லாஹ்வை பயந்து வாழு. இந்த வசனங்கள் பெண் மாப்பிள்ளையினுடைய காதுகளில் இறக்கப்படுகிற சபைகள் நாமெல்லாம் அதை அசிங்கப்படுத்திக்கிட்டோமே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம். இதுதான் ஹலாலாக வாழணும், மனைவியோடு வாழணும், மாற்று மங்கையர்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண் ஒருபோதும் தனிமையில் இருக்காதீர்கள். 3வது ஷைத்தான் வருவான். எவ்வளவு அழுத்தமான ஆழமான பாதுகாப்பு செய்தியை பெருமானார் சொன்னார்கள். எல்லா வாசலையும் உடைச்சு விட்டமே, அந்த சங்கோஜங்கள் அந்த கூச்சங்கள்லாம் கிடையாது. எந்த ஆணும் எந்த பெண்ணையும் பார்க்கலாம், பேசலாம், முழு ஃப்ரீடம். விளைவுகளை வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் புனிதமான ஹஜ்ஜு பயணம் இந்த மாதங்கள் தொடங்குகிற பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்தை தந்த மகத்தான மனிதர் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பேசப்படுகிறார்கள். ஏன் அப்படி ஒரு மனிதர் 5000 வருஷம் அல்லாஹ் பேச வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் சொல்லுது, ஒற்றை மனிதர் ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார். அவருடைய பேச்சும் மூச்சும் செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக வேண்டிய போராடினார்.
ஈராக் தேசத்தில் பிறந்து சின்ன பச்சை குழந்தையாக இருக்கிற பொழுதே தந்தை தாயிடம் கேள்விகளால் தௌஹீதை தேடினார். அத்தாட்ட கேட்டார், என்ன படைச்சது யாரு? இந்த குழந்தைக்கு மழலை மொழின்னு சொல்லுவோமா இல்லையா? என்ன படைச்சது யாரு? அத்தா சொன்னார், உன்னை படைச்சது நான் தான். உன்னை படைச்சது உங்க தாய், உங்க அம்மா. அப்படின்னா அம்மாவை படைச்சது, அம்மாவை படைச்சது நான். இப்போ உங்களை படைச்சது நம்ம ராஜா, ராஜாவை படைச்சது கேள்வியா கேட்கிற? தௌஹீதினுடைய கேள்வி எல்லா குழந்தையினுடைய உள்ளத்திலும் இருக்கும். இந்த கேள்வி இன்னைக்கு குழந்தைங்க கேட்பாங்க. மதரசாக்கள்ல பார்த்தா அல்லாஹ்வை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை மெதுவாக கேட்கும், உஸ்தாத் இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, அல்லாஹ்வை படைச்சது யாரு? இந்த கேள்வி வரணும், வரணும். தொடங்கி வைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சின்ன குழந்தையில தௌஹீதினுடைய கேள்வி வந்ததற்காக அடி விழுந்தது, அடி விழுந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ் பாருங்க தௌஹீதை எங்க பிறக்க வைக்கிறான் தெரியுமா? சிற்பியினுடைய வீட்டில் தான் பிறந்தார்கள். ஆசிர் ஒரு சிலை வடிவமைப்பாளர், சிலையெல்லாம் வடிவமைச்சு போய் வித்துட்டு வான்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இதெல்லாம் என்னத்தான்? நமக்கு சோறு போடுறோம். இவர் சொல்றார், நாம தானே அதுக்கு சோறு போடுறோம். ஒரு கல்லை எடுத்து நீங்க தானே சாமியாக்கணுங்க, அப்ப அதுதானே உங்களை வணங்கணும், நீங்க எதுக்கு அந்த வணங்குறீங்க? டேய் அதிகமா பேசாத, வித்துட்டு வா. சரி, கடவுள்களை விற்க போனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விற்க போற பொருள் எப்படி இருக்கணும்? மரியாதையை தூக்கிட்டு போகணுமா இல்லையா? அதை கவுத்துல கட்டி ரோட்ல எடுத்துட்டே போனார். ஆண்டவன் வேணுமா, ஆண்டவன் வேணுமா, ஆண்டவன் வேணுமா. ஊரே திரண்டு தந்தையிடம் வந்து சொன்னது, உங்க மகனுக்கு ஒழுக்கம் இல்லை, நம்ம ஆண்டவன்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறார்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது ஆண்டவனா இருந்தா இப்படி ரோட்ல இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே, நான் அடிக்கிறேன். அது திருப்பி குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், தன் மீது அமருகிற ஈயை கூட விரட்டுவதற்கு சக்தி இல்லாத கற்களை ஏன் வணங்குகிறீர்கள்? இந்த கேள்வியை எழுப்பினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஊரே பகைத்தது, வீட்டை விட்டு துரத்தினார், வீட்டை விட்டும் துரத்தப்பட்டார். ஊருக்குள்ள போய் சும்மா இருக்கல, சும்மா இருக்கல. ஊர் திருவிழா வந்தது, இப்ராஹிம் வாங்க போலாம், எனக்கு உடம்பு சரியில்லை. எல்லோரும் திருவிழாவுக்கு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிபாட்டு தலத்துக்கு போனார். எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சார். கோடாரியை கொண்டு போய் பெரியசாமி கையில கொடுத்துட்டார். சாயந்தரம் ஊரே திரும்பி வந்து பார்க்கிற பொழுது தெய்வங்கள் எல்லாம் குப்புற கிடக்கிறது. யார் இதை செய்தது? நம்ம ஊர்ல ஒரே ஒரு ஆளுதான் இருக்காரு, இப்ராஹிம். அவர் தான் செஞ்சிருப்பார். அவரை கூப்பிடுங்கள். கூப்பிட்டால் இளைஞர் இப்ராஹிம் பேசுறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒன்றும் செய்யல, நீங்கள்லாம் ஊரை விட்டு வெளியே போனவொன்னே சாமிகளுக்குள்ள சண்டை வந்து பெரிய சாமி எல்லா சின்ன சாமியும் அடிச்சிருச்சு, சாட்சிக்கு கோடாரி அது கையில இருக்கு பாருங்கன்னாரு. சமுதாயம் கேட்டது, அறிவு இருக்கா இப்ராஹிம்? கற்கள் பேசுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், அதைத்தான் நானும் கேட்கிறேன், கற்கள் பேசுமா? அதை ஏன் வணங்குகிறீர்கள்? இப்படி அறிவுபூர்வமாக தனி மனிதராக போராடினார். போராடி 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 8 ஆண்டுகள் தனிமையில் காட்டில் கழித்தார். அல்லாஹ்வுடைய ஆணைப்படி பாலஸ்தீனத்திற்கு ஹிஜ்ரத் செய்கிறார். ஈராக்கிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து மக்காவிற்கு வருகிறார். உலகமே ஒரு மார்க்கத்தை கியாமத்து வரைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஹலாலாகட்டும் ஹராமாகட்டும், திருமணமாகட்டும், கொடுக்கலாகட்டும், வாங்கலாகட்டும், இபாதத்தாகட்டும், இப்ராஹீமின் மார்க்கம் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஹஜ் யாத்திரையின் பின்னணி வரலாறு இந்த காலத்தில் வாசிக்க வேண்டிய வரலாறு. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த போராளியின் வழியே அல்லாஹ் ஹஜ் என்ற இபாதத்தை தந்தான் இல்லையா? காபாவை காட்டி தந்தான், ஜம்சமை தந்தான், அரபா மீனா முஸ்தலிஃபாவை தந்தான், ஷைத்தானை கல்லெறிந்து விரட்டுவதற்கான வழிகளை தந்தான். அன்று பிறந்த பாலகனாக மாறி போகிற பெரும் வாய்ப்பை ஹஜ் என்ற இபாதத்தின் வழியே தந்தான். இபாதத்தை பார்க்கிறோம், அதற்கு பின்னால் இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மறந்து விடுகிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கும் நபிக்கும் இந்த மார்க்கத்திற்கும் தந்தையான அவர்தான் நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார். நமக்கு முஸ்லிம்னு யார் பேர் வச்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பேர் வச்சாங்க. பெருமானாரிடம் கேட்டார்கள், இந்த குர்பானி எதுக்கு செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்க தந்தை இப்ராஹிமின் சுன்னத்துன்னாங்க. மொத்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். அந்த மாமனிதர் காட்டிய மார்க்கத்தில் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
குழந்தை செல்வங்களில் கொஞ்சமாவது மார்க்கத்தை தந்து அவர்களை உருவாக்குகிற சிந்தனைகளை சமூகத்தில் மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.